வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம். பழனி டு தாராபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை. இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 4 மணிலேருந்தே ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா வண்டிகள் வர வர வியாபாரிகள் ஆடுகளை வாங்கிட்டுருக்காங்க. நம்ம சந்தையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடு 2 குட்டிங்க. இது மலையாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ரெண்டுமே வந்தோன்னா பிரிவு குட்டி, அதாவது மூட்டு குட்டின்னு சொல்லுவாங்க. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லி 11,000 முடிஞ்சுங்க. இப்போ பார்த்துட்டுக்கூடிய இந்த 2 கிடா குட்டிகளும் பார்த்திங்கன்னா நல்ல கறிக்குட்டிகள், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,500 6,500 சொல்லி ரெண்டும் 13,000 விலை முடிஞ்சிருக்குங்க. நல்ல குட்டிங்க, பார்க்குறதுக்கு வளர்ப்பு குட்டி, நல்ல கறிக்காகும், நல்ல கொழுன்னு இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சந்தையில் வந்திருந்த பெரிய கருப்பு கடா, இந்த கடா தான் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சைஸு, 4 பல்லு கிடாய்ங்க. இந்த கிடாயை பார்த்திங்கன்னா இதோட விலை 21,000 சொல்லிட்டுருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் கடா, சாமிக்கு வெட்டலாங்க அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் கடா. அதே மாதிரி நம்ம நரிக்கல்பட்டி சந்தைக்கு இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்னால் நிறைய பொட்டுக்கிடாய்கள், எட்டயபுரம் பொட்டுக்கிடாய்கள் நிறைய வந்துருந்துச்சுங்க. நல்ல கொம்போட நல்ல வளர்ச்சி, பார்க்குறதுக்கு நல்ல சைஜாண்டிக்காக இருந்தது. இந்த கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 15,000 சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடியாடுகளும் ஒரு 4 கொடியாடுகள் இந்த வாரம் கொண்டு வந்திருந்தாங்க நரிக்கல்பட்டி சந்தைக்கு. இந்த கொடியாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடியாடும் பார்த்திங்கன்னா 14,000 விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த சைடு நிற்கிற 2 கொடியாடும் பார்த்திங்கன்னா 15,000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க விலை. நிறைய பொட்டு கிடாய்கள் நிறைய வந்திருந்தது இந்த சந்தைக்கு. வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிடாய்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15,000 தரத்தில் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்ல வளர்ப்பு கிடா, கறி மதிப்பும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதை வாங்கிட்டு போய் பக்ரீத் காலங்களில் வளர்த்து விற்றிங்கன்னா எப்படியா இருந்தாலும் 20,000 22,000 போகுங்க. அந்தளவுக்கு நல்ல கிடாய்கிட்டு இருந்தது. அதே மாதிரி கருங்கிடா குட்டிகள் நிறைய வந்துருந்துச்சு இந்த வாரத்தில். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கிடா குட்டியும் பார்த்திங்கன்னா 4,800 அந்த ரேஞ்சுக்கு விற்பனையாச்சுங்க ஒவ்வொரு குட்டியும். நல்ல நல்ல சின்ன குட்டிகள் வாங்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. இந்த வாரம் அதிக விலை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு விலை நார்மலாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வாரங்களில் நல்லாவே விலை அதிகமாகவே போயிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த ஒரு கிடா குட்டின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 7,000 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கருங்கடா அப்படின்றதுனால இதுக்கு கொஞ்சம் விலை கூட. நார்மலாக வாங்கக்கூடிய கடாய்களோட இந்த கருங்கடாய்களுக்கு விலை கூட. விற்பனையானது 6,500. அதே மாதிரி இந்த ஆடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டை பார்த்திங்கன்னா 7,000 கேட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி இந்த குட்டிகள் 3மே 4 ரூபா விலை சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு குட்டி 4 ரூபா அப்படின்ற மாதிரி விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. 3,000 மதிப்பில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கக்கூடிய ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கறிக்குட்டிகள்லாம் வந்திருந்தது. நம்ம சந்தைக்கு வந்திருந்தால் ரொம்ப குள்ளமான கடை இதுதாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப குட்டியான கடை, ஆனால் குட்டி மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்ல பெரிய கடாங்க. அது குள்ளமான கடை, காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறுகலாகவே இருந்தது. நம்ம விலை என்னன்னு கேட்கலங்க இருந்ததுக்கு. அதே மாதிரி செம்மறி குட்டிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேச்சுக்கு மேலே வந்திருந்தது. செட்டாக வந்திருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 5,000 மதிப்பில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4,500க்கு மேலே அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. பெரிய குட்டிகள் 5,000. அதே மாதிரி ஓரளவு சின்ன குட்டிகள் 4,500 4,800 அந்த மாதிரியான மதிப்பில் சேல்ஸ் பண்ணாங்க. மொத்தமாக எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு விலை குறைச்சி தருவாங்க. இந்த 3 குட்டிகள்னு பார்த்திங்கன்னா 12,500 கொடுத்துட்டு
பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க விலை. செம்மறி குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். மயிலம்பாடி குட்டிகள் நிறையவே வந்திருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.